அம்மன் ரெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2024 வருடத்தின் கார்த்திகை மாதம் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் இருக்குது. கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்துருவோம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி வக்ர நிவர்த்தியா இந்த மாதம் முழுவதும் கும்பத்துல செஞ்சிருக்கிறாரு. விருச்சிக ராசியில சூரியன் புதன் இணைவு இருக்குது. கடக ராசியில செவ்வாய் இருக்கிறாரு. தனுசு ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்துல கிரகங்கள் எல்லாமே இப்படிதான் செஞ்சிருக்குது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் விருச்சிக ராசியில பயணம் செய்யக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். விருச்சிக ராசியில சூரியன் புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது. ஒவ்வொரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும். இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு பெரிய திருவிழாவா கொண்டாடுறோம். திருக்கார்த்திகை என்ற முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு. திருக்கார்த்திகை அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி வருது. 13/12/2024 வெள்ளிக்கிழமை வருது. இந்த வருடம் திருக்கார்த்திகை நமக்கு. அதற்கு முந்தைய நாள்னு பார்த்தோம்னா பரணி தீபம், பாவங்கள் போக்கும் பரணி தீபம் அப்படின்னு பழமொழி. அதனால பரணி தீபத்தன்று நம்மளுடைய இல்லத்துல தீபம் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும். அப்பதான் நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சி புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். இந்த மாதத்தோட கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசியில குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. கடகத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசியில இருக்கிறாரு. கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமாகிறாரு. இந்த மாதம் முழுவதும் சனியை பார்க்குறாரு. அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாகவே நாம் பார்ப்போம். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 9ஆம் இடத்துல அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்துருக்கிறாரு உங்க ராசி அதிபதி. நீச்சமானாலும் அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மாத தொடக்கத்தில் குருவோடு சேர்ந்து அதுவும் உச்ச பல உங்க ராசியை பார்க்கறாரு. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். இந்த மாதம் உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே தொழிலை சார்ந்துதான் இருக்கும். இவ்வளவு நாளா தொழில்ல நம்ம பின்தங்கியே இருந்துட்டோம். இப்ப இனிமேல் எப்படி முன்னேறலாம், தொழிலை எப்படி லாபத்துக்கு கொண்டு வரலாம். இதுவரைக்கும் பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. அதனால ஒரு மன அதிருப்தி அப்படிங்கிறது இருந்திருக்கும். திருமணம், சுபகாரியங்கள்லாம் இல்லத்துல நடக்கலாம். கடவுளோட அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் குருமார்களோட ஆலோசனை இந்த கார்த்திகை மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும். குருவும் சந்திரனும் இணைஞ்சு குரு சந்திர யோகத்தை கொடுக்கறாங்க. உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு குருவுக்கும் சூரியனும் இருக்குது. அப்ப இந்த மாதம் முழுவதுமே விருச்சிக ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க. நம்ம சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தாலே பாதி காரியத்துல வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். புதன் புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போனவர், புத்திகாரகன் புதன். அப்ப இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தோட செயல்பட போறீங்க. சூரியனும் புதனோடு இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறாரு. அப்ப தடைப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடையின்றி நடக்கும். அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய அனுகூலம் உங்களுக்கு இந்த மாதத்துல உண்டு. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை 7ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்க்கறாரு. அப்ப தன இருப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. தன வரவு இருக்கும் இந்த மாதத்துல. குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சிகள் ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு. அதனால தைரியமா துணிந்து ஒரு சில முடிவுகள் எல்லாத்தையும் எடுக்க போறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். பத்திரப்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்கள், இது எல்லாமே இந்த மாதத்துல கிடைக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.
சனி வந்து 4ஆம் இடத்துல இதுவரைக்கும் வக்கரம் பெற்று சஞ்சரித்து வந்தார். அதனால தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல எவ்வளவு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருப்பாரு. வீட்டுல இருக்க முடியாத சூழ்நிலை, ஏண்டாப்பா இந்த வீட்டுல இருக்கும், எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்குதே, எங்கேயாவது போயிடலாம், இந்த வீட்டை விட்டுட்டு வெளில கூட போயிடலாம் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருந்திருக்கும். இனிமேல் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. குரு பகவான் வந்து ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் வக்கரம் பெறும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுப விரயங்கள் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. விடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இல்லை பெண் பிள்ளைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா நகை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துலலாம் கவனத்தை செலுத்தலாம். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் காரியம் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் கைகூடும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்துல உள்ளவர்களோட குறைகளை எல்லாத்தையும் நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். சனி செவ்வாயோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. அதுவும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. பெரிய பாதிப்பு அப்படின்னு இருக்காது. 4ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வை இருக்கிறதால தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் அப்படிங்கிறது தேவை. பாக பிரிவினை சுமூகமா நடக்கும். பிரச்சனையா இருந்துட்டு வந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள சுமூகமான உறவு அப்படிங்கிறது உண்டு. கடகத்துல உள்ள செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுவதுமே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வந்து ராசிநாதனாகவும் செவ்வாய் இருக்கிறாரு. அப்ப அவரு நீச்சம் பெறும் பொழுது எல்லா விதத்திலையும் கொஞ்சம் சற்று கவனத்தோடு விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னோம்னா கடன், நோய், பகையை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துல எல்லாத்துலயுமே சற்று கவனத்தோடு இருக்கணும். உத்தியோகத்துல எல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். கடன் சுமை அப்படிங்கிறது உங்களால எந்த அளவு கடனை குறைக்க முடியுமோ அந்த அளவு கடனை குறைச்சுக்குங்க. மகர ராசியில சுக்கிரன் வந்து கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி சஞ்சரிக்கிறாரு. குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருந்துட்டு வந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. பெண்களாலையும் சரி பிள்ளைகளாலையும் சரி உங்களுக்கு பெருமை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க. கடகராசியில் உள்ள செவ்வாய் வந்து கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. உங்கள் ராசிநாதன் வக்கரம் பெறும்போது குடும்பத்தில் உள்ளவர்களோட அனுசரணை அப்படிங்கிறது குறையும். அதிக செலவு அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு. அதே நேரம் வாங்கிய சொத்துக்களால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம்தான் உண்டு. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வமாக இருப்பீங்க. அதற்குண்டான பணம் சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு கையிருப்பு அப்படிங்கிறது உண்டு. பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை அப்படிங்கிறதே கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல. அதே மாதிரி தன்னம்பிக்கையாகவும் துணிச்சலாகவும் செயல்பட போறீங்க. இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் நேர்மறை சிந்தனையால உங்களுடைய வாழ்க்கையே மாத்திக்குவீங்க. வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. சனிக்கிழமையில அனுமனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து நீச்சமாய் இருக்கிறதால செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு மிக மிக உகந்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம்.